Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. ஒய்எஸ்ஆர் பிலிம்ஸ் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அகில இந்திய வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பின் முன்னாள் பொதுச் செயலாளர் திரு தாமஸ் பிராங்கோ. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் RBI ஒரு புதிய விதிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலமா இனிமே வங்கியில நகை அடகு வைக்கணும்னா அதுல பல்வேறு நடைமுறை சிக்கல்கள்லாம் சொல்லப்படுது. முதல்ல இந்த புதிய விதி எதற்காக வந்துச்சு சார்? இது வந்து இப்ப ஏழை நடுத்தர மக்கள் கடுமையா பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லப்படுது. இதனுடைய பின்னணி என்ன சார்? இந்த புதிய விதிமுறைகள், நகை கடன் வாங்குவதை பற்றி கொடுத்திருக்கக்கூடிய விதிமுறைகள் சாதாரண மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கக்கூடியதாக இருக்கு. இந்த அரசாங்கம் பொதுவாகவே சாதாரண மக்களை பற்றி பெரிய கவலைப்படலைன்றதுதான் நம்ம கண்கூடா பார்க்கிறோம். கடந்த 10 ஆண்டுகள்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு என்பது ரொம்ப அதிகரித்து கொண்டிருக்கிறது. வாங்கும் சக்தி சாதாரண மக்களுக்கு குறைந்து கொண்டிருக்கிறதுன்றதை பார்க்கிறோம். இந்த விதிமுறை இப்போ வெளியிடுவதற்கு முன்னால 2019 ஒரு மிகப்பெரிய அநியாயம் நடந்தது. 2019 அக்டோபர் வரை வங்கிகள்ல நீங்க கடன் வாங்கும் போது தங்க நகை கடன் என்பது விவசாய கடனாக வாங்கலாம்னு இருந்தது. அப்ப அந்த விவசாய கடன் வாங்குறதுக்கு பொதுவா நாங்க பேங்க்ல என்ன செய்வோம்னு சொன்னா பத்திரம் கொண்டு வரணும், நீங்க கரங்கட்டு ரசீது கொண்டு வரணும். அதுல என்ன விவசாயம் நடக்கிறதுன்றதுக்கான சிட்டா அடங்கல் இருக்கும். அந்த அடிப்படையில தான் கொடுப்போம். இவ்வளவு விவசாயம் இருக்கு, இவ்வளவு வாழை விவசாயம்னா இவ்வளவு, தென்னை விவசாயம்னா இவ்வளவு, இப்படி பார்த்து தான் கொடுப்போம். அதுக்கு விவசாய கடன்னால 7% வட்டியாக இருந்தது. அந்த கடனை ஒழுங்கா திருப்பி கட்டியாச்சுன்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் சொல்லி 3% ஒன்றிய அரசு பேங்குக்கு கொடுத்தது. அப்ப பேங்க் கொடுத்ததும் பேங்க் அந்த தொகையை வாடிக்கையாளருக்கு தங்க நகை வைத்து விவசாய கடன் வாங்குறவங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு வெறும் 4% வட்டியில நகை வச்சு விவசாயத்துக்காக கடன் வாங்கலாம்னு. அக்டோபர் 1ஆம் தேதி 2019 என்ன ஒரு விதிமுறையை கொண்டு வர்றாங்கன்னா, இதெல்லாம் உண்மையிலேயே விவசாயத்துக்கு பயன்படுற மாதிரி தெரியல, அதனால இதை விவசாய கடனாக எடுத்துக்கொள்ள முடியாது, அதனால இனிமேல் அந்த குறைந்த வட்டியும் அதே மாதிரி கொஞ்சம் வட்டியை திருப்பி கொடுக்கறதுன்றத நிறுத்துறோம்னு நிறுத்திட்டாங்க. இது ஏராளமான விவசாயிகளுக்கும் சாதாரண மக்களுக்கும் ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கியது. ஆனா அதுக்கு பெருசா யாரும் குக்குரல் எழுப்பல. எல்லா பேங்கும் என்ன செய்துட்டாங்கன்னா விவசாய கடனுக்கு பதிலா சாதாரண நகை கடன் சொல்லி வட்டியை கூட்டிட்டாங்க. தேவைக்கு நம்ம நகை கடன் வாங்கிதான் ஆக வேண்டி இருக்கு. இன்னைக்கு எப்போ நம்ம நகையை அடகு வைக்கிறோம், வேற எந்த கடனும் பேங்க் தரல அப்படின்னும் போது தானே நகை எடுத்துட்டு போறோம். வேற எந்த கடன் வாங்கணும்னாலும் அதுக்கு ஒரு ஏகப்பட்ட விதிமுறைகள் இருக்கு. ஒரு தொழில் கடன்னா அதுக்கான திட்டம் கொண்டு போடணும். அந்த திட்டம் லாபகரமா இருக்கான்றத பார்ப்பாங்க. அதுக்கு என்ன பாதுகாப்புக்கு என்ன கொடுப்பீங்க, செக்யூரிட்டியா என்ன கொடுக்குறீங்க, இதெல்லாம் பார்ப்போம். ஏன்னா ஒரு நகை நகைக்கு 100% பணம் திருப்பி வரோம்னு நம்பிக்கை இருக்கிறதுனால தங்க நகையை வச்சு கடன் கொடுக்கறதுன்றது சில நொடிகள்ல கூட பேங்க்குகள்ல கூட, தனியார் நிறுவனங்கள்ல மட்டும் இல்ல, இதுல கூட வங்கிகள்ல சில நொடிகள்லயே கடன் கொடுத்துறது, எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா கொண்டு போயாச்சுன்னாக்கி உடனே கொடுத்துறது இருக்கு. இப்ப இந்த விதிமுறையில இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு 4-5 விஷயங்கள் சொல்றாங்க. ஒண்ணு இந்த கடன் நகை கடன் வாங்கும்போது வங்கிகள்ல இருக்கக்கூடிய முகவர்களை பயன்படுத்துகிறார்கள். இந்த நம்ம ஊர் ஃபுல்லா பாக்குறோம், கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட்னு ஒரு போர்டு வச்சுட்டு வங்கித்துறையினுடைய சில சேவைகளை மட்டும் கொடுக்கக்கூடாது. அவங்க ஒரு தங்க நகை கடனுக்கு பரிந்துரை செய்து கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன கமிஷன் கிடைக்குது. அந்த கமிஷன்லயும் ஒரு பகுதி அவங்களுக்கு யாரு கட்டுப்பாட்டுல இருக்காங்களோ அவங்களுக்கு போயிடுது.
நான் அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குதுன்றதுனால அவங்க பக்கத்துல கிராமங்கள்ல வந்து வங்கிகள் இல்லாத இடங்கள்ல தான் இவங்க இருக்கணும்ன்றது சேவை மையம் இருக்கணும். ஸோ அவங்க கூட்டிட்டு வருவாங்க, பேங்க்ல வந்து நகை அடவை. இது வந்து தவறு அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாம் நபர் இதுல எப்படி தலையிடலாம்? ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த கடன் வந்து வைக்கும்போது இத 11 மாசத்துல திருப்பி எடுக்கணும். திருப்பி எடுக்கும்போது பொதுவா பேங்க்ல என்ன செய்வோம்னு சொன்னா, இப்ப நீங்க நகை அடவு வச்சிருக்கிறீங்க, 11 மாசம் ஆயிடுச்சு. அப்ப அதை வந்து திருப்பி செலுத்த வரும்போது உங்கள்கிட்ட போதுமான பணம் இல்லை. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் அதை ரினியூ பண்ணிருங்க, புதுப்பிச்சிருங்க லோனை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நாங்க இருக்கக்கூடிய லோனை க்ளோஸ் பண்ணிட்டு அதே நாளையில உங்க பேர்ல இன்னொரு கடனை போட்டு, இப்ப அதுக்குள்ள நகையினுடைய மதிப்பு கூடியிருக்கும், விலை கூடிட்டே தானே போகுது. அப்போ உங்களுக்கு வட்டி கட்ட முடியலன்னா கூட அந்த வட்டியும் கூட சேர்த்து தொகையை கூட்டி போட்டு அந்த நகை கடனை புதுப்பிச்சு கொடுத்துருவாங்க. அப்போ உங்களுக்கு நகையும் பாதுகாப்பாக இருக்கு, சிக்கல் இல்லாம நீங்க தொடர முடியும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல, அவங்க கொண்டு வந்து அவங்க கையில இருந்து பணம் கட்டணும், அன்னைக்கே நீங்க திருப்பி லோன் கொடுக்க கூடாது, அடுத்த நாள் தான் நீங்க கடன் வாங்கணும் அப்படின்னு. இது நிறைய பேருக்கு சிக்கலாயிடும். இந்த ஒரு நாள்ங்கிற கணக்கு என்ன சார், அது ஏன் சார் கொண்டு வராங்க? அங்கதான் பெரிய புரிதல் இல்லாம இருக்கு. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த பணம் வந்து உண்மையிலேயே அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த தேவைக்காக பயன்படுத்தல, சும்மா தங்கத்தை வச்சு அவங்க ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தவரை ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தா கூட தப்பு இல்லை. மருத்துவ கடனத்தை தேவைக்காக பயன்படுத்தலாம், விவசாயத்துக்காக பயன்படுத்தலாம், கல்விக்காக பயன்படுத்துறாங்க. இது ஒரு அவசரத்துக்கு தானே அதை நம்ம பயன்படுத்துறோம். இந்த பாதுகாப்பாகத்தான் நம்ம மக்கள் நிறைய பேர் நகை வாங்கி வச்சிருக்கிறதே. இது தன் மாநிலங்கள்ல மட்டும்தான் கூடுதலான நகை கடன் இருக்கு. வட மாநிலங்கள்ல யாரும் நகை வச்சு கடன் வாங்க வர்றதில்லை. அவங்க ஏன்னா பொதுவா நிறைய தங்க நகை போடுறதும் இல்லை. அவங்க இது ஒரு பாதுகாப்புன்னு வாங்கி வைக்கக்கூடிய பழக்கம் இல்லை. வட மாநிலங்கள்ல போட்டுக்கக்கூடிய நிறைய ஆபரணங்கள் போடுறது குறைவு, போட்டா கூட அது வந்து கவரிங் தான் இருக்கும். இந்த புதிய திட்டத்தால அதிகம் பாதிக்கப்படுறது தென் மாநிலங்களை சேர்ந்த மக்களா தான் இருக்காங்க. நிச்சயமாக தென் மாநிலத்துல இருக்கக்கூடிய மக்கள் தான் இதனால பெரிய பாதிப்பு. மூணாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த அப்ரைசர்னு ஒருத்தரை வச்சு இது பண்றாங்க. அந்த நகை மதிப்பீடு செய்யறது வந்து நான் பண்ண முடியாது. ஆனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரையில நாங்க வந்து எங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து நாங்களே தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்பவும் அதுதான் தொடருது. நான் காசுத்துறை அதிகாரியாக நிறைய நகை கடன் கொடுத்துருக்கிறேன். நாங்க அப்ரைசர் பயன்படுத்தல, மற்ற பேங்க்ல பயன்படுத்துறாங்க. ஏன்னா ஒரு பாதுகாப்பு அது. ஏன்னா இப்ப நிறைய மோசடிகள் நடக்குதுன்ற. இப்ப அவங்க வந்து அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வேண்டிய மாதிரி அந்த மதிப்பை கூட்டி போடுறாங்க, குறைச்சி போடுறாங்க, இப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. நாலாவது வந்து சில நேரங்கள்ல அந்த பாரோயர் கடன் வாங்குறவரே பேங்குக்கு வர்றதில்லை அப்படின்றான். இது எல்லாத்தையும் வச்சுட்டு கடைசியில என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த கடன் வாங்கக்கூடியவருடைய பாதுகாப்புக்காகத்தான் நாங்க இந்த திட்டம் எல்லாம் சொல்றோம். அதனால கடன் வாங்கணும்னு சொன்னா நீங்க கரெக்டா விதிமுறைகளை பராமரிக்கணும்னு சொல்லும் போது ஒரு சாதாரண மனுஷன் என்ன செய்ய முடியும்? அவன் பேங்குக்கு போய் பிசினஸ் கரஸ்பாண்டன்ட்ட போகக்கூடாதுன்னா, இதே ரிசர்வ் பேங்க் தான் அவங்கள அனுமதிச்சு இன்னைக்கு 19 லட்சம் பேர் இந்தியாவில் வங்கி முகவர்கள்னு இருக்கிறாங்க. வேற வேலை இல்லாததுனால இந்த வேலையை செய்துட்டு இருக்காங்க. கமிஷன் தான், நிரந்தர சம்பளம் கிடையாது, இடஒதுக்கீடு கிடையாது. அப்போ சாதாரண மனுஷன் இல்லை, ஒரு கிராமத்துல உள்ள ஒரு பெண்மணி என்ன செய்வாங்க? சரி பேங்க்ல போனா கிடைக்காது, இங்க போவோம். நம்ம நாட்டுல கூடுதல் இருக்கிறது என்னது? முத்தூட்டு பைனான்ஸ், சோழமண்டலம் பைனான்ஸ், மணப்புரம் பைனான்ஸ், இது போக உள்ளூர்ல உள்ள பான் புரோக்கர்ஸும் இருக்காங்க. அவங்கள்ட்ட போவாங்க. அவங்க இந்த விதிமுறைகள்லாம் செய்யற மாதிரி காட்டிக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு மணப்புறத்துல போனாச்சுன்னாக்கி அவங்க என்ன செய்வாங்கன்னா, சரிங்க இன்னைக்கு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிருங்க, நாங்க பணத்தை போட்டுக்கிடுறோம், நாளை வாங்கணும். அப்போ நீங்க கூட ஒரு நாள் அங்க போகணும். அடுத்த நாள் போகும்போது இதே தான் நடக்க போகுது. நீங்க கொண்டு போய் பணம் கட்டல, வட்டி கட்டல, அவங்க அதை புதுப்பிச்சு புது லோன் போட்டு தர்றாங்க, முடிஞ்சு போச்சு.
இப்ப இதனால யாருக்கு என்ன பலன்? அந்த நகை அடகு வாங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு மட்டும்தானே பலன் இருக்கு, சாதாரண மனிதனுக்கு எந்த பலனும் இல்லையே. ஏற்கனவே கிராமப்புற மக்கள்லாம் வங்கிகளை அணுக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு, அவங்களுக்கு அது குறித்த புரிதல் இல்லாம சூழல் இன்னமும் நிலவிட்டு இருக்கு. இதுல இந்த மாதிரி புது திட்டம் போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னா இன்னமும் அவங்கள வங்கியை விட்டு அது அந்நியப்படுத்துற வேலையா தானே இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. கட்டாயமா கடந்த ஒரு 4-5 ஆண்டுகள்ல கிராமப்புற கிளைகள் குறைந்து கொண்டிருக்கிறது, மூடப்பட்டிருக்கிறது. வங்கிகளை இணைச்சோன்னு சொன்னாங்க இல்லையா, வங்கிகள் இணைப்போட சேர்ந்து கிளைகளையும் மூடினாங்க. இப்ப இன்னைக்கு கிராமப்புற கிளைகள் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுது. ரெண்டாவது, வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. இப்போ மார்ச் 24-25 எல்லா வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் வேலை நிறுத்தம் அறிவிச்சிருக்காங்க. அதுல வச்சிருக்கிற ஒரு முக்கியமான கோரிக்கை, பேங்க்ல வேலை செய்யறதுக்கு ஆள் எடுங்க. பிசினஸ் கூடி இருக்குது, ஆனா ஆள் கூடல. அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க சொன்ன ரொம்ப கரெக்ட். ஏற்கனவே கிராமப்புறத்துல சாதாரண மக்களுக்கு பேங்குக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரத்துல இன்னும் இந்த மாதிரி அப்புறப்படுத்தும் போது, அவங்கள தூரப்படுத்த சொல்லும் போது வேற வழி இல்லாம கந்து வட்டிக்காரன்கிட்ட தான் போகணும். கந்து வட்டிக்காரன்கிட்ட போகும்போது எந்த விதிமுறையும் கிடையாது, உங்களுக்கு பாதுகாப்பும் கிடையாது. இது அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அவன் டாக்குமெண்ட்டும் கொடுக்க மாட்டான். எந்த ஒரு உங்களுக்கு லோன் நகை வாங்கினாக்கா நீங்க கிராமத்துல போய் பார்த்தா தெரியும், நம்பிக்கையில தான். அவன் நீங்க நகையை வச்சிருக்கிறீங்கன்னு சொல்றதுக்கான ஒரு அத்தாட்சி கூட தரமாட்டான். ஏன்னா அத்தாட்சி இருந்ததுனாக்கி அது நீங்க அந்த சட்ட விதிகளுக்குள்ளால வரணும். இப்ப அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி தானே இந்த திட்டம் இருக்குது. பெரும் பணக்காரர்களுக்கு கடன் கொடுக்கும் போது நாம இது எதுவுமே பார்க்கல. அவங்கள 11 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க லோனை புதுப்பிக்கணும்னு நாங்க சொல்லலையே. அவங்களுக்கு பல ஆண்டுகளுக்கு சேர்த்து கடன் கொடுக்கப்படுது. இதை விட குறைந்த வட்டிலையும் கொடுக்குறாங்க. ரிசர்வ் பேங்கினுடைய கணக்குப்படி போன வருஷத்துல 449 பேருக்கு 100 கோடி ரூபாய்க்கு மேல கொடுத்த கடன் 4%, 5% குறைவான வட்டியில கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இவங்கெல்லாம் ஏழைகளா? 100 கோடிக்கு மேல கடன் வாங்குறவன் ஏழையா? அவனுக்கு என்ன விதிமுறை? அவனுக்கு இல்லாத ஒரு விதிமுறையை நீங்க சாதாரண நகை கடன் வைக்கிறது யாரு? ஏழை மக்கள், நடுத்தர மக்கள். எந்த பெருமணக்காரனும் நகையை கொண்டு அங்க கடன் வைக்கிறதுக்கு வர்றது. அப்போ அவங்கள பாதிக்கக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் இது இருக்கு. இது 2 விதமான நிறுவனங்களுக்கு பிரயோஜனப்படும். ஒண்ணு, வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள்னு சொல்லக்கூடிய நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ். அவங்களுக்கு இந்த மக்கள் பேங்குக்கு போறது பதிலாக அவங்கள நோக்கி போவாங்க. ஏற்கனவே முன்னால ஒரு விதிமுறை என்ன இருந்ததுன்னு சொன்னா, 2011க்கு முன்னால பேங்க் இந்த மாதிரி உள்ள என்பிஎஃப்சிக்கு கடன் கொடுக்க வேண்டாம். ஒருத்தர் கடன் வாங்கி அந்த கடனை இன்னொருத்தருக்கு கடன் கொடுக்கறதுக்கு கடன் கொடுக்க கூடாதுன்ற ஒரு பிரின்சிபிள் இருந்தது. அது 2011ல இருந்து ரிலாக்ஸ் பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட பேங்கினுடைய கடன்ல ஒரு 30% அவங்களுக்கு கொடுக்கப்படும். அவங்க என்ன செய்யறாங்க? பேங்க்ல இருந்து 9%, 10%, 11% வட்டிக்கு வாங்கிட்டு அவங்க 20%, 24%, 36% கூட வாங்குறாங்க. அதுக்கு கூட உச்ச வரம்பை இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் எடுத்துடுச்சு. இப்ப அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி நீங்க இந்த திட்டத்தை கொண்டு வர்றீங்கன்றத நான் பார்க்கக்கூடியது. இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த வராக்கடன் நிறைய இருந்ததுனால கடந்த 4-5 வருஷமா பாத்தீங்கன்னு சொன்னாங்க, இந்த பேங்க் கொடுக்கக்கூடிய கடன்கள் இந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடன்களை கொஞ்சம் குறைச்சிட்டு வந்தாங்க. அதுக்கு பதிலாக ரீட்டைல் லோன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி நகை கடன், வீடு கட்டுறதுக்கான கடன், அரசாங்கத்துல பொதுத்துறை இதுல வேலை செய்யறவங்களுக்கு பர்சனல் லோன் சொல்லி அவங்களுக்கு சம்பளத்தை வச்சுக்கிட்டு இது பாதுகாப்பானதுன்னு சொல்லி அதை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்க இதெல்லாம் கொடுக்க முடியாது, நகை கடன் கொடுக்க முடியாதுன்னா உங்கள்ட்ட டெபாசிட் இருக்கு. நீங்க கடந்த கோவிட் காலத்துல உட்பட வங்கிகளுடைய சேமிப்பு குறையல, சேமிப்பு கூடிக்கிட்டே தான் போதும். இந்த சேமிப்புல கிட்டத்தட்ட 85% சேமிப்பு சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள் போடக்கூடிய சேமிப்பு, சின்ன சின்ன அமௌண்ட் தான். நான் அதை பேங்க் வாங்கிட்டு கடன் கொடுக்கலன்னா சும்மா வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்ப என்ன செய்வாங்க? சரி, 500 கோடி ஒரு கார்பரேட்டுக்கு கொடு, 1000 கோடி ஒரு கார்பரேட்டுக்கு கொடு. இப்போ நேற்று 2 நாளைக்கு முன்னால பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காங்க,
29 பேருக்கு 1000 கோடிக்கு மேல கொடுத்த கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஊக்குவிக்க மாதிரி இது இன்னும் போய் கடன் கொடுக்கறதுக்கு நீங்க பேங்கை வந்து திணிக்கிறீங்க அப்படின்றது தான் நம்ம கவலையோட பார்க்கணும். சார், இப்போ இந்த விவகாரத்தில் மக்கள் வந்து கந்து வட்டியை நோக்கி போகிறது அல்லது தனியார் நிதி நிறுவனங்களை நோக்கி போகிறத தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சார்? வங்கிகளை விட்டு அரசாங்கம் என்ன செய்யணும்னு சொன்னா, கிராமப்புற வங்கி கிளைகளை அதிகரிக்கணும். முன்னால அப்படித்தானே கிளைகள் ஒரு காலத்துல 1969க்கு முன்னால கிராமப்புற கிளைகள் பெருசா இருக்கல. அப்போ ரிசர்வ் பேங்க் ஒன்றிய அரசனுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு நீ வந்து ஒரு நகர்ப்புறத்துல ஒரு கிளை தொடங்கினால் கிராமப்புறத்துல 4 கிளை தொடங்கணும் கட்டாயப்படுத்தினாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பிளாக்லயும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சிக்காக ஒரு பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர்னு வச்சிருக்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 10க்கு மேற்பட்ட பிளாக்காக அந்த மாவட்டத்தை பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு பிளாக் ஹெட் குவார்ட்டர்லயும் கட்டாயமா ஒரு பிரான்ச்சாவது இருக்கணும். அப்போ சாதாரண மக்களுக்கு வங்கி சேவை செய்வது போறதுக்கு அந்த ஏற்பாடு நடந்ததனால் மூலமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 1990ல பாத்தீங்கன்னா மொத்த வங்கி கிளைகள்ல 51% வங்கி கிளைகள் வந்து கிராமப்புறத்துல இருந்தது. இன்னைக்கு அது 37% குறைஞ்சிருக்கு. இப்ப மீண்டும் என்ன செய்யணும்? கிராமப்புறத்துல கிளைகளை தொடங்குங்க. கூடுதலாக இந்த வங்கிகளுக்கு ஒரு கட்டாயமாக கொடுங்க. கிராமப்புறத்துல சிறு கடன்கள் கொடுக்கறதுக்கு நீங்க போதுமான அளவுக்கு ஆட்கள் ஊழியர்களை போட்டு சிறு கடன்கள் நிறைய கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா பொருளாதாரம் வளரும். ஏன்னா ஒரு சாதாரண மனுஷனுக்கு நீங்க கடனை கொடுத்தீங்கன்னாக்கி அவன் கொண்டு போய் பெட்டியில பூட்டி வைக்க மாட்டான், வேற எங்கேயும் கொண்டு பாதுகாப்பா வைக்க மாட்டான், நகை வாங்கி வைக்க மாட்டான், லேண்ட் வாங்க மாட்டான், அவன் உடனே செலவழிப்பான். அப்போ அந்த பணம் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்போது தான் அந்த பொருளாதாரம் மேல் நோக்கி போகும். இப்போ அதுக்கு இது தேவை. அரசாங்கத்திட்ட இந்த வழி இருக்குது, அது செய்யறதுக்கு தயங்குறாங்க. சார், இப்போ இந்த புதிய விதிகளை ஒரு சாமானிய மக்கள் எப்படி எதிர்கொள்றது சார்? ஒரு வங்கி அதிகாரியா உங்களுடைய ஆலோசனை என்ன சார்? ஒண்ணு, இதற்கு எதிராக பாராளுமன்றத்துல சட்டமன்றத்துல இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக உடனடியாக குரல் எழுப்பணும், இந்த விதிமுறையை மாற்றணும்ன்றதை கேட்கிறது. 2வது, இதற்கு எதிராக அரசாங்கத்துக்கு நிறைய கடிதங்கள் போடலாம், விவாதங்கள் ஏற்பாடு பண்ணலாம், விவசாய சங்கங்கள் இதற்கு எதிராக போராட்டங்கள் நடத்தலாம். பெரும்பாலும் இதுல பாதிக்கக்கூடியது விவசாயிகளும் பெண்களும். ஸோ அவங்களோட ஒரு வலுவான போராட்டம் நடந்ததுன்னு சொன்னாங்க, இது திருப்பி பரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயம் வரும். இது இல்லாம அதெல்லாம் நடக்கிறதுக்கு இடையிலையும் என்ன சமாளிக்கணும்னு சொன்னா வேற வழி இல்லை. கரெக்டா பேங்குக்கு டைமுக்கு போய் முன்கூட்டியே சொல்லி எனக்கு இன்னைக்கு கடன் வேணும் நாளைக்கு வாரேன்னு சொல்லி வச்சுட்டு கரெக்ட் டைமுக்கு போய் அவங்க கேட்கக்கூடிய ஆவணங்களை கொடுத்து கடனை வாங்கிட்டு 11 மாசம் ஆகும்போது 11க்கு முன்னாலேயே அதை திருப்பி வச்சிடுறது. அப்ப திருப்பி வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? வேற வழி இல்லைன்னாக்கி நீங்க ஒரு நாளைக்கு சொந்தக்காரங்கள்ட்டையோ நண்பர்கள்ட்டையோ கடனை வாங்கிட்டு இதை திருப்பி எடுத்துட்டு அடுத்த நாள் திருப்பி வச்சுக்கலாம். அது ஒரு ஷார்ட்கட். இது எல்லாருக்கும் வந்து எத்தனை நண்பர்கள் எத்தனை சொந்தக்காரர்கள் நம்ம சொன்ன உடனே ஒரு நாளைக்கு சொல்லி கூட நம்பி தரணும் இல்லையா? கடன் கேட்டாலே எல்லாருக்கும் சந்தேகம் தானே வருது. அந்த சூழ்நிலையில இது கஷ்டமானதுதான். வேற வழி இல்லைன்னா அப்படித்தான் செய்ய வேண்டியது. இந்த புதிய விதிகள் மக்களுக்கு சிக்கலா இருக்குங்கிறது ஒரு புறம், இன்னொரு புறம் வங்கி அதிகாரிகளுக்கு இது பணிச்சுமையை அதிகரிக்குதா அல்லது அவங்கள பணிச்சுமையிலேருந்து இது இன்னும் இலகுபடுத்துதா சார்? வங்கி அதிகாரிகளை பொறுத்தவரையில நீங்க தொடர்ந்து இதை புதுப்பிச்சுட்டு இருக்கிறதுன்றது அது ஒரு வேலை. 2வது, நீங்க இந்த கடன்களை புதுப்பிக்கிறதுன்ற போது அதுக்கு நோட்டீஸ் அனுப்பணும். இந்த டைம் வரதுக்கு முன்னாலேயே ஒரு நோட்டீஸ் அனுப்பி நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறது, வரலன்னா போன் பண்றது. இல்லைன்னா இப்ப என்ன சொல்றாங்க, இப்போ அது இல்லைன்னா ஆக்ஷன் போடணும். ஆக்ஷன் போடுறதுன்றதுக்கு ஒரு பெரிய ப்ரொசீஜர், பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். இந்த சோழமண்டலம் அவங்க எல்லாம் அவங்க பாட்டுக்கு அவங்களே நகையை அழிச்சு எடுத்துக்கிடுறாங்க, தங்கமா மாத்திடுறாங்க. பேங்க் அதை செய்ய முடியாது. பேங்க் என்ன செய்யணும்? பத்திரிகையில விளம்பரம் போடணும், நகை வாங்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் சொல்லணும்,
இந்த நகை வாங்குறவங்களுக்குள்ளாலே அவங்களுக்குள்ள ஒரு கூட்டமைப்பு வச்சுக்கிடுறாங்க. நீ கூடுதல் கேட்டுறாத, இந்த இதுக்கு இவ்வளவு விலைக்கு மேல வைக்க கூடாது அப்படின்னும் போது அங்க ஒரு பெரிய சிண்டிகேட் நடக்கும். இது எல்லாத்தையும் சமாளிச்சு பேங்க் வேற வழி இல்லைன்னா 11 மாசம் ஆயிடுச்சுன்னு சொல்லி உடனே ஏலம் போட வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி வேலை பணிச்சுமை என்பது ஊழியர்களுடைய அதிகாரிகளுடைய வேலை பணிச்சுமை என்பது கூடும். அனாவசியமா என்னன்னே தெரியாம மக்கள் பேங்கரை அவங்களதான் திட்டுவாங்க. நியாயத்துக்கு இவங்க இவங்க நம்மளை இப்படி பாடாப்படுத்துறாங்களேன்னு சொல்லி மக்களுக்கு இந்த எல்லா விதிமுறை இப்படி வந்திருக்கு இதனாலதான் அப்படின்றது புரிய வைக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. பேங்க்ல உட்காந்து இதெல்லாம் பேசுறதுக்கு எங்களுக்கு நேரமே கிடைக்கிறது. அப்போ அவங்க திசை திருப்பப்படுகிறார். ஊழியர்களுக்கு எதிராக, அதிகாரிகளுக்கு எதிராக அவங்க கருத்துக்களை சொல்றதுக்கும் எதிர்க்கக்கூடிய உணர்வும். சார் ரொம்ப நன்றி சார். நிறைய சிக்கலான கேள்விகளுக்கு ரொம்ப எளிமையா பதில் சொன்னீங்க. நிறைய ஆலோசனைகளும் கொடுத்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.